வாய்க்கிழிய வசனம் பேசி கோட்டை இழுத்து விட்டு நடந்து வந்து எனக்கு புது பில்டிங் வேணும்னு சொல்லிட்டு மக்களுடைய வரிப்பணங்களை செலவு பண்ணி கரண்ட் பில்லை ஏற்றி அட்ராசிட்டி பண்ணி நீங்க வந்து மக்கள் முன்னாடி சட்டசபையிலே தேவையில்லாத வார்த்தைகளில் பேசுவதில் இல்லை உங்க மாசு. ஒரு கல்லூரி மாணவன், ஒரு பள்ளி மாணவன், இது எப்படிப்பட்ட மனநிலையை மக்களுக்கு உண்டாகும்? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது கஞ்சா ரீதியா, போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? நீங்க 100 நாள்ல சாதிச்சு கிழிச்ச லட்சணம் இதுதானா? மக்களுக்குள் இந்த பயத்தை விதைக்கிற ஒரு முதல்வனுக்கு 100 நாள் கொண்டாட்டம் இது. நான் எப்பவுமே நான் ஜபமாலையை வச்சுதான் நான் எடுத்துட்டு வருவேன், அதுதான் என் பழக்கம். அப்புறம் வந்து இங்கேருந்து நான் திருப்பதிக்கு போய் வச்சுதான் நான் வந்து வேளாண் இதை எடுத்துட்டு வருவேன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வந்து மக்கள் நீங்க இதெல்லாம் இந்த மாதிரி, அதாவது எப்படின்னா இந்த மாதிரி அலப்பறையெல்லாம் கொடுக்கறத விட்டுட்டு முதல்ல வேலையை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆளே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ ஆத்துறங்கிற மாதிரி, யாருக்குடா வேலையே பார்க்காத நீங்க எதுக்கு வந்து எல்லாத்தையும் பிரைவேட்டைஸ் ஆக்குறதுக்கு எதுக்கு உங்களுக்கு காரு, எதுக்கு உங்களுக்கு சம்பளம், அதுக்கு இன்னொரு ஆளு வேற, ஆளுக்கு ஒரு ஆளு, அதுக்கு ஒரு சம்பளம் அப்படின்னு போட்டுட்டு ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு திமுகவிலிருந்து ஜென்சி தோழர் ராஜராஜேஸ்வரி நிகழ்வு நினைக்கிறார்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாடு அரசு தற்போது SS என்டர்பிரைசஸ் என்ற உத்தரப்பிரதேச நிறுவனத்திற்கு தமிழ்நாடு போக்குவரத்து நடத்துனர்கள் நியமிக்க ஒரு ஆணையை கொடுத்துருக்காங்க. பலரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, இதற்கு கூட பயணிக்கிறவங்களே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதை இந்த நிலைமைக்கு இந்த அரசு நகர்ந்ததற்கான காரணமாக நம்ம என்ன பார்க்கலாம்? இவங்களுடைய இயலாமை, அதாவது கார்ப்பரேட் கையில வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டா நம்ம வேலை இல்லாம உட்காந்துக்கலாம். அந்த வேலை இல்லாம உட்கார்றதுக்கு நம்ம அழகா ஒரு கார் வச்சுக்கலாம், அதுக்கு வந்து 75,000 ரூபாய் பணம் கொடுத்துக்கலாம், அதுக்கு இன்னொரு ஆள் வச்சுக்கலாம், நம்மளே வேலை இல்லாம இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்துல எம்எல்ஏக்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ எல்லாத்தையுமே பிரைவேட்டைஸ் ஆக்கிட்டா வந்து நம்ம ரிப்போர்ட் மட்டும் பார்த்தா போதும், ஒரு கம்பெனி மாதிரி தமிழ்நாடு நடத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எகத்தாலும். பிளஸ் இந்த ஒருத்தவங்க ஒரு பொருளை வாங்கினாதான், அதை கட்டமைச்சாதான் அவங்களுக்கு அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து ஈஸியா வாங்கிட்டோம், ஒரு இன்ஃபர்மேஷன் மனிப்புலேஷனை மக்கள் முன்னாடி கொண்டு போய் ஈஸியா வாங்கிட்டோம். ஸோ அந்த பொருளோடைய வேல்யூ தெரியல. ஸோ அதாவது ஒரு பொதுத்துறைக்கு இந்த போக்குவரத்தை கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் கலைஞர். போக்குவரத்து கழகம் உருவாக்குறது எவ்வளவு பெரிய போராட்டம், அதற்கு பின்னாடி ஒரு சமூக நீதி போராட்டம். ஏன்னா இந்த சமூகத்தை சேர்ந்தவனா நீ இந்த பஸ்ல நீ ஏறக்கூடாது, நீ அந்த சமூக நீ இந்த மீன் கூட எடுத்துட்டு நீ ஏறாத, என் வண்டி நாரும். நீ பூக்கூடை எடுத்துட்டு என் வண்டியில ஏறாத, நீ இந்த கிழங்கு எடுத்துட்டு மண்ணா இருக்கு, இந்த கிழங்கெல்லாம் மண்ணுல இருந்து கிழங்கு எடுத்து வரவங்க வந்து மண்ணு கொட்டும் சுத்தி, அதை எடுத்துட்டு ஏறாத அப்படின்னு சீன்னு ஒதுக்குன சம்பந்தம். நீ யாரு என் மக்களை ஒதுக்குறதுக்கு? எல்லாத்தையும் நான் வந்து கையகப்படுத்துறேன். போக்குவரத்து துறையை உருவாக்கி அப்படி கொண்டு வந்ததை ஈஸியா அதை தூக்கி யார் கையிலையோ கொடுத்துட்டு அவங்களுக்கு என்னன்னா வேலை தே டோன்ட் வாண்ட் டு ஒர்க். ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு அவங்க தயாரா இல்லை. அதுக்கு ஒரு ஆளு, அதுக்கு ஒரு காரு. ஏண்டா அது என்ன ஆளே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ ஆத்துறங்கிற மாதிரி, யாருக்குடா வேலையே பார்க்காத நீங்க எதுக்கு வந்து எல்லாத்தையும் பிரைவேட்டைஸ் ஆக்குறதுக்கு எதுக்கு உங்களுக்கு காரு, எதுக்கு உங்களுக்கு சம்பளம், அதுக்கு இன்னொரு ஆளு வேற, ஆளுக்கு ஒரு ஆளு, அதுக்கு ஒரு சம்பளம் அப்படின்னு போட்டுட்டு ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறாங்க அரசு. ஆனா 100 நாள் சாதனைன்னு இன்னைக்கு அவங்க பல விஷயத்தை வெளியே கொண்டு வராங்க. 100 நாள் சாதனையில குறிப்பா வந்து காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு நாங்கள் விரிவாக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. 100 நாள் சாதனையில் அது இடம் பெற்றிருக்கு. அது போக தாய்மாமன் சீதனம் அப்படின்றதையும் 100 நாள் பிரச்சாரத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அப்போ 100 நாள் சாதனை பட்டியலும் அவங்க கொடுக்குறாங்களே அதே நேரத்தில். இல்ல இந்த காலை உணவு திட்டம் யார் கொண்டு வந்தது? கடந்த திமுக ஆட்சியில கொண்டு வந்தது. இப்ப அதோட பேரை மாத்தி வச்சா அதுல எங்க விரிவாக்கம் இருக்கு? இல்ல நாங்க விரிவாக்கம் பண்றோம்ன்றாங்க. நாங்க வந்து கூடுதல் இன்னும் பள்ளிகள்ல கொண்டு போய் நாங்க கூடுதல் எல்லா பள்ளிகள்லயும் தான் கொண்டு போய் கொஞ்சம், அதாவது ஒரு பள்ளிகள் இருக்குன்னா முதல்ல எடுத்தோடனே ஒரு ஒரு திட்டத்தை அமல்படுத்தும் பொழுது எல்லா இடத்துலயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஏன்னா குழந்தைகளுக்கு உணவு போறதுங்க வெரி செக்யூர்டா போகணும், அதுல எந்த தவறும் நடந்துடக்கூடாது. ஒவ்வொரு இடத்துல செக்டாரா நம்ம பண்ணிட்டு வந்தோம். நிறைய பள்ளிகளுக்கு நம்ம காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு, அதுவும் இல்லாம
தாய்மார்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுன்னா அவங்க ம். நிறைய பேர் நம்ம பேசுறது கேட்கிறோம். அப்படி இருக்கும்போது இதுல என்ன விரிவாக்கம்? இன்னும் 2 பள்ளிக்கு நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கறது பேர் விரிவாக்கமா? இல்ல நீங்க உட்கார்ந்து இல்ல, யோசிச்சீங்களா? அதுவும் வேலை தானே, ஆ? அதையும் எது பண்றாங்க. எதுன்னு கேக்குறேன். நீங்க இன்னும் பள்ளிகளை அதிகரிக்கிறாங்க, இன்னும் மாணவர்களுடைய வகுப்பு இல்ல அதிகரிக்கிறாங்க. நாங்க அதை வரவேற்கிறதுக்குலாம் நாங்க வரவேற்க வேணாம்னு நாங்க சொல்ல. காலை உணவு திட்டம்னு அதுவே நல்ல பேர் தானே. இல்ல, அதை விட காமராஜ்ன்ற பேரு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு அதாவது அமைச்சர் சொல்றாரு. காமராஜர் அதுல ஐயாவுடைய என்ன குறை பெயரை இருக்கு? நான் வைக்க வேண்டாம்னு சொல்லல. காமராஜர் ஐயாவுடைய பெயரை நீங்க வைத்து வைக்கிறதன் மூலியமா அதில் வந்து விஜய் அவர்களை நீங்கள் இது நாங்கள் கொண்டு வந்த திட்டம் போல காமிக்க விரும்புகிறீர்கள். அதுதான் இங்க பிரச்சனை. ம், ம். காமராஜர் ஐயாவோட பேரை நீங்க ஒரு திட்டம் கொண்டு வந்து காமராஜர் ஐயா பேர் வைங்க, நான் உங்களுக்கு யாரும் வேணாம். இப்ப அவருடைய பெயர் இங்க பிரச்சனை கிடையாது. இதுதான் ஆக சிறந்ததுன்றாங்க. இந்த உணவு சம்பந்தமான திட்டத்திற்கு காமராஜர் பேர் தான் ஆக சிறந்தது, உலகத்திலேயே இதுதான் சிறந்த பேர்னு அமைச்சர் சொல்றாரு ராஜ்மோகன் அவர்கள். அதுதான் அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவரா யோசிச்சு வைக்க சொல்லுங்கன்ற நானு. அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. இன்னொருத்தவங்க ஒரு திட்டம் வச்சிருக்காங்களா, அதை இந்த பெயர்லே போனா அது வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையே குறிக்கும், அப்படியே கொண்டு போற மாதிரி இருக்கும். அதனால அது வேண்டாம், நாங்கள் இப்படியே போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போறாங்களே தவிர வேற எதுவும் அதுல ஒரு பெரிய இப்ப இந்த டைம் வந்து அதிமுகவே ஆட்சிக்கு வந்ததுனால இன்னும் 2-3 பள்ளிகள்ல திறந்திருப்பாங்க. இதுல வந்து இவங்களா வந்து கழட்டி மாட்டினதெல்லாம் எதுவும் கிடையாதுங்கிறேன். அம்மா மருந்தகம்னு கடந்த காலங்கள்ல இருந்ததை நீங்க முதல்வர் மருந்தகம்னு மாத்துறீங்க. நீங்க பேர் மாற்றம் பண்ணும்போது நியாயமா இருக்கு, நாங்க பண்ணும்போது என்ன தப்புன்னு கேக்குறேன். இல்ல, நான் அம்மா முதல்வர்ங்கிறது அம்மாவையும் குறிக்கும்ல. நீங்க அம்மான்னு சொல்றதுல இல்ல என்ன இல்ல சிக்கல்? அம்மாங்கிறதுல குறிக்கிறதுக்கு நான் அது நீங்க பண்ணல. இல்ல, இப்ப நான் என்ன நம்ம சொல்றேன், ரொம்ப நேர்மையா வெற்றி பேசுவோம். அம்மா மருந்தகம் நல்லா இருக்கு, அது முதல்வர் மருந்தகம்னு பேர் மாற்றுறதுல என்ன அவசியம் கேக்குறேன். இல்ல இல்ல, நான் அதுலதான் நான் அதே சொல்றேன். திட்டத்துக்கு அதேதான் நான் சொல்றேன். இப்ப நானும் வெளிப்படையாவே சொல்றேன். இதுல வந்து நாங்க வந்து ஸ்டாலின் மருந்தகம் அப்படின்னு வச்சிருந்தாவோ, இல்ல அது திராவிட மருந்தகம்னு வச்சிருந்தா, திராவிட முன்னேற்ற கழக மருந்தகம்னு வச்சிருந்தா நீங்க எங்களை திட்டத்துல இங்க கூட ஆமா, இங்க கூட வெற்றி இப்ப காலை வந்து திட்டம்னு வைக்கல. ஆ, காமராஜர் தானே வைக்கிறாங்க. என்னது அப்புறம் என்ன? காமராஜர் காமராஜர் காலை உணவு திட்டம் தானே. இல்ல, நான் காலை உணவு திட்டத்துக்கே நான் போகல. நான் என்ன சொல்றேன்னா, முதல்வர்ங்கிறது உங்களுக்கு எங்க இடிக்குதுன்னு நான் கேட்கிறேன். அவங்க திருப்பி இதை கேட்பாங்க, காமராஜர்ன்றதுல உங்களுக்கு எங்க இடிக்குது? எனக்கு காமராஜர் எங்களுக்கு இடிக்கலங்க. நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து காமராஜர் பேரை வைங்க, எதுக்கு இன்னொரு திட்டத்தினுடைய பெயரை காமராஜர்னு மாத்தி வைக்கிறீங்க? அப்படின்னா வெற்றி, ஆடு கொடுக்கும் திட்டம், வெற்றி 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 வெற்றின்னு யாருப்பா அந்த வெற்றி அப்படின்னு தேடி பார்த்தா விஜய் அவர்களுடைய சொல்லுக்கு வந்து விஜய் அப்படின்னா அது வந்து வடமாநில சொல்லுக்கு வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறது. வெற்றி, விஜயம்னா வெற்றி அப்படி அதனால அவர் பேரை அவர் வச்சுக்கிறாரு. இப்ப அம்மாவுமே கூட நீங்க பாக்குறீங்கன்னா அவங்க பேரை அம்மான்னு வச்சுக்கிறாங்களே தவிர முதல்வர்ங்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப முதல்வர்னா உங்களுக்கு ஸ்டாலின் தான் தெரியுறாரா? இப்ப இதுல ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. சோ இததான் நான் சொல்றேன். இப்ப வந்து எங்க பேரையே நாங்க வச்சுக்கல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் முதல்வர் மருந்தகம் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுல ஆள்கின்ற ஒரு முதல்வர். இப்ப இந்த முதல்வர் வந்து எல்லாரையும் குறிக்கும். ஏன் நம்ம ஜெயலலிதா அம்மையாரையும் குறிக்கும், ஓபிஎஸ் என்ன, இபிஎஸ் என்ன, தற்பொழுது இருக்கக்கூடிய முதல்வர் எல்லாரையுமே முதல்வர்னு குறிப்போம்ல. சோ அதுல என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன். இல்ல, அவங்க அதுல இருந்து மாறுற மாதிரி தெரியல. அவங்க தெளிவா இருக்காங்க. காமராஜர் பேர் வச்சுக்கட்டும். அவங்க நம்ம என்ன சொல்ல, நம்ம என்ன சொன்னா போய் கேட்கவா போறாங்க? சட்டமன்றமா நடக்குது. எனக்கு உண்மையிலேயே விஜய் அவர்களை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்கிறேன். ஏன்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. பாராட்டுறீங்க. பாராட்டல, எதை பாராட்டுறேன் அப்படின்னா, இப்ப ஒரு சினிமா செட்டு அப்படிங்கும் பொழுது அந்த செட் ஒரு சினிமா செட், இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்கும் போது நடனம் இருக்கும், மேக்கப் போடுறவங்க இருப்பாங்க, வசனங்கள் இருக்கும், அங்க ஒரு சில காமெடி சீன்ஸ், சண்டை காட்சிகள். சோ ஒரு நாள் போவது அப்படிங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள ஓடிடும். ஏன்னா நமக்கு அது நிறைய என்டர்டைன்மெண்ட் போறதே தெரியாது. அப்ப இதுலயே இருந்தவர் பேசினா கூட பரவாயில்ல, பேசாமலேயே இப்படி எப்படி உட்கார்ந்து இருக்காரு, அது ஒரு மிகப்பெரிய சாதனையான கவனிக்கிறாங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அப்சர்வ் பண்ணிட்டா பதில் சொல்லணும்ல. இப்ப நீங்க என்ன ஒரு கேள்வி கேக்குறீங்க, நான் கவனிக்கிறேன், கவனிச்சுட்டு என்ன பண்றேன், திருப்பி உங்களை குறுக்குறு பாத்துட்டே உட்கார்ந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன வச்சு இன்டர்வியூ எடுப்பீங்களா? இல்ல, திருப்பி நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க என்ன அப்சர்வர்னு சொல்வீங்களா? மாட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி இதை வந்து நீங்க இஃப் யூ ஆர் அப்சர்விங் சம்திங் யூ ஷுட் டெல். நீங்க அதை பத்தின உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தணும். நான் தைரியமா எனக்கு உண்மையிலே நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், இவர் ஒருவேளை நினைச்சிருப்பாலோ, பேசாம நடிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். இங்க வந்து நேத்து ஒரு அமைச்சர் எஞ்சி எப்பொழுது அப்படின்னு 0.5 ஸ்பீட்ல போயிட்டு பேசுறாரு. அதாவது நம்ம 1x கொண்டு வந்து நம்ம 1.5 வச்சு பாக்குற மென்டாலிட்டியில இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்பொழுது இன்றைக்கு காலையில் அப்படின்னு ஒரு பேசும் பொழுது
நான் யோசிச்சேன், இதெல்லாம் உங்களுக்கு தேவை? அதாவது நீங்க இதை திறம்பட கையாளக்கூடிய ஒரு அரசியலில் இருந்த ஒரு நபராக இருந்திருந்தா, நான் வந்து உண்மையிலேயே சொல்றேன், வேற அரசியலில் களத்தில் இருந்தவர்கள் வந்திருந்தா கூட நமக்கு இப்படி இருக்காது. ஸோ இப்போ அவங்க இவ்வளவு இதுவா இருந்த பின்பு இங்க வந்து பதிலும் சொல்லாம பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த திறமை இருக்குல்ல, அதுவும் இந்த 100 நாள்ல பாத்தீங்கன்னா தமிழை பின்னுக்கு தள்ளியது, மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. தமிழை பின்னுக்கு தள்ளியது. நேற்று தஞ்சையில பாத்தீங்கன்னா அந்த ஒரு கல்லூரியில தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படுது. அப்ப உங்களுடைய அமைச்சர் ஒருவர் எழுந்து நின்று என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்கள் பைபிள் மொழியை விட பைபிளில் இருக்கக்கூடியதை விட தமிழ் கம்மியா தான் இருக்கு. அது பைபிள்ல அன்பு மொழி தமிழ் படிச்சவங்களுக்கு அந்த அன்பு மொழி புரியாது. நான் பிறப்பால் ஒரு கிறிஸ்துவன் அவர் சொல்றாரு. சரி, அப்ப இந்து சமயத்தில் இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய சமயத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கோட்பாடுகள்லாம் இவர் வந்து குப்பன்னு சொல்றாரா அப்படின்னு அது பிஜேபிக்காரன் கையில எடுத்துருவாங்க அந்த பால. அன்னைக்கே நயினார் அவர்கள் பதில் கொடுத்தாரு. இல்ல அவர் என்ன குப்பன்னு சொல்றாரா? இப்ப இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க வந்து மக்களுடைய பிரதிநிதி, மதங்களை குறித்து பேசுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய வந்து தவறுல தான் போய் முடியும். இந்த ஒரு இது இப்ப நம்ம சாதியை பற்றி வெளிப்படுத்திக் கொள்வதோ, இப்ப நான் ஒரு சாதாரணமான ஒரு திராவிட இயக்கத்தின் ஒரு பற்றாளருங்கும் பொழுது கூட என்னாலே என்னுடைய மதத்தையும் என் சமூகத்தையும் எனக்கு சொல்லிக்கொள்ள நான் விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருக்கும்போது, ஒரு சட்டமன்றத்திலேயே நான் எப்பவுமே நான் ஜபமாலையை வச்சுதான் நான் எடுத்துட்டு வருவேன், அதுதான் என் பழக்கம். அப்புறம் வந்து இங்க இருந்து நான் திருப்பதிக்கு போய் வச்சுதான் நான் வந்து வேளாண் இதை எடுத்துட்டு வருவேன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க வந்து மக்கள் நீங்க இதெல்லாம் இந்த மாதிரி, அதாவது எப்படின்னா இந்த மாதிரி அலப்பறையெல்லாம் கொடுக்கறத விட்டுட்டு முதல்ல வேலையை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. நேரோன்னு செம்மையா இருந்துச்சு கேட்டார். இப்போ நாங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரோம், ஒரு கேள்வி கேட்கிறோம்னா இப்ப நீங்க தானே இருக்கீங்க, நீங்க தானே பதில் சொல்லணும். அதை விட்டு திருப்பி நீ எங்களை கேள்வி கேட்கறதுக்கு நீ எதுக்கு இங்க வந்து உட்காந்து சுட்டி காட்டுறாங்க? சுட்டி காட்டுறது வந்து பதில சொல்லிட்டு சுட்டி காட்டு. ஓ, இதெல்லாம் பண்ணிருக்கோம், நீங்க என்ன இத நான் இப்படி பண்ணிருக்கேன். இப்ப இன்னைக்கு வந்து தனுஷ் என்கின்ற ஒரு மாணவன் வந்து இறந்திருக்காரு. அமுதன்கிற மாணவன் கோவையில இறந்து, ஒரு கல்லூரி மாணவன், ஒரு பள்ளி மாணவன். இது எப்படிப்பட்ட மனநிலையை மக்களுக்கு உண்டாக்கும்? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது கஞ்சா ரீதியா, போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? நீங்க 100 நாள்ல சாதிச்சு கிழிச்ச லட்சணம் இதுதானா? என் மக்களுக்கு பயத்தை எடுப்பவன் தலைவன், பயத்தை கொடுப்பவன் தலைவன் இல்ல. நீங்க பயத்தை கொடுக்கிற தலைவனாக இருக்கீங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை நடக்குன்னா அவன் வந்து இந்த அமுதன் பையன் கிட்ட அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, ஷீட்டை எடுத்து யார் யார் என்ன பண்ணா எழுதி கொடு, அந்த ஷீட் எடுத்து ஃபுல்லா முழுக்க எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத நாளும் பிரச்சனை இல்லை, இவன் அமுதன் அதுல தலையிடல, அந்த சமையல்காரர் விஷயத்துலயும் அமுதன் தலையிடல. மறுநாள் அமுதன் என்ன பண்றாருன்னா வெளியில போயிட்டு அவரு இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது கல்லூரிகள்ல, இந்த மாதிரி போறாங்க அப்படிங்கும் பொழுது அதை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண விசாரணையை பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணி நீ எங்கள்கிட்ட ஃபுல் டீடைல்ஸ் கொடுப்பா, காவல்துறை கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டிஸ்கஷன் வந்து ஆல்ரெடி காலேஜ்லயும் போயிருக்கு. பட் காலேஜோட நிர்வாகம் வந்து நிறுவனர் வந்து அது இல்ல, நாங்க அப்படிலாம் எதுவுமே நடக்கல, எங்களுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை, நாங்க எப்பயோ அவரை வந்து சமயக்கார அடிச்சாருன்னு சொல்லி நாங்க எப்பயோ நாங்க வெளியில அனுப்பிட்டோம், எனக்கு சம்பந்தம் கிடையாது, அவனை நான் எப்பயோ வெளில அனுப்பி. கவனிக்கணும் தோழர், முதல்வரோட டோனும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும்னு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற பொழுது சட்டமன்றத்துல உடனே எழுந்து பேசிய அமைச்சரோட டோன் ஒரே டோன் நல்லா இருந்ததுல, ஒரே டோன் கரெக்டா இருந்தது அவங்க. ஆமா, அதாவது எப்படின்னா நான் என்ன சொல்றேன், உங்க வேலை பாத்துருக்காங்க, ஆனா தெரிஞ்சுங்களா ஒரே டோன் வருதுன்னா வேலை பாத்துருக்காங்க. ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதிர்த்து நின்று குரல் கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்கான நேரம் இல்லை இது. அதாவது நான் ஐ அம் டெல்லிங் டு தி தாவேகா கவர்மெண்ட் கிட்ட, நீங்க வந்து உங்க பேரை காப்பாத்திக்கிற நேரம் கிடையாது, அதுக்கு இன்னும் 4 வருஷம் அதுக்கு இன்னும் இருக்கு டைம், there is a time உங்களுக்கு இருக்கு. இப்போ you should stand for the child, அந்த 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 மாணவனுக்காக நீங்கள் நிற்க வேண்டிய தருணம் இது. அப்பொழுதுதான் உங்கள் சமூக லட்சணம் என்ன, நீங்கள் பெரியாரை ஃபாலோ பண்ற லட்சணம் என்ன, நீங்க அம்பேத்கரை ஃபாலோ பண்ற லட்சணம், பெரியாருக்கு செலவைக்கணும்னு வாய்க்கிலேயே பேசினா மட்டும் பத்தாது, உண்மையை உடைத்து வெளில சொல்லக்கூடிய தைரியம் இருக்கணும். உங்களுக்கு அந்த தைரியம் இல்லாம பேரு கெட்டு போயிடுமோன்னு கோழைத்தனமாக
கோழைத்தனமாக பின்னாடி போய் வந்து அப்படி எதுவுமே நடக்கவில்லை, இது ஒரு கோஷ்டி மோதல், உடனே எந்திரிச்சு கோஷ்டி மோதல்னு எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க நீங்க? அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வெளியில வந்து என் பிள்ளைய உள்ளேயே கேட்டாங்க, இது யார் யாரெல்லாம் பண்ணாங்கன்னு கேட்டாங்க, யார்ட்டையும் சொல்ல மாட்டோம்னு சொன்னாங்க, ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்த அந்த பையனை 20 பேர் 30 பேர் சேர்ந்து அடிச்சே கொண்டிருக்கானுங்க. அந்த பையன் எவ்வளவு வலியான, இத்தனைக்கும் அந்த பையன் நல்ல பையன், அவன் வந்து அந்த ட்ரக்ஸ் விஷயத்துல ஈடுபடாத ஒரு பையன். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை இழந்து கொண்டு இன்னைக்கு வயித்துல அடிச்சுட்டு அந்த அம்மா நிக்கிறாங்களே, கூச்ச நாச்சம் இல்லாம எஞ்சி கோஷ்டி மோதல். காவல்துறை தப்பு பண்ணிருக்கு. நான் கேக்குறேன், உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் எப்படி நீங்க இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணதுக்கு நீங்க எப்படி பிளண்டர் மிஸ்டேக், இது பெரிய தப்பு, பெரிய தப்பு. இப்ப இந்த தப்பு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும், மனசாட்சியோட கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். இதுக்கு முதலமைச்சர் மட்டும் கிடையாது, காவல்துறையினர் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இப்ப இன்னைக்கு இந்த ஒரு விதமான மனோ சூழ்நிலை மனிதர்களும் ஒரு பயத்தை விதிச்சிருக்கு. நாளைக்கு ட்ரக்ஸ் அடிச்சுட்டு வந்து நாளைக்கு எவனோ இழுத்து போட்டு, உண்மையிலேயே சொல்றேன், ஏதாவது ஒரு அமைச்சரை இழுத்து போட்டு யாராவது அடிச்சு ஏதாவது ஒண்ணு பண்றான்னு வச்சுக்கோங்களேன், ரோட்ல எங்கேயோ ஒரு பாத்துட்டு இருக்காரு, இந்த இடத்துல ஏதாவது ஒரு எம்எல்ஏ போயிட்டு இருக்கா, எவனா அடிச்சா எவன் வந்து உங்களுக்கு இது சொல்லுவான்? இவன் தான் ட்ரக் அடிச்சிருந்தான், அவன் தான் வந்து எம்எல்ஏவை இழுத்து போட்டு அடிச்சான், அதுக்கப்புறம் கத்தியால எடுத்து குத்திட்டு ஓட்டான்னு எவன் சொல்லுவாங்க? நீங்க குத்துப்பட்டு சாவ வேண்டியதுதான். அப்ப மக்களுக்குள் இந்த பயத்தை விதைக்கிற ஒரு முதல்வனுக்கு 100 நாள் கொண்டாட்டம் எதற்கு? இப்ப நீங்க சொல்கின்ற சமயங்கள் மதங்கள் எல்லாம் எதை முதலில் குறிவைக்கிறது அப்படின்னா, பயத்தை நீக்குங்கள்ங்கிறது தான் சமயங்களுடைய எல்லா மதங்களுடைய முதல் கோட்பாடே. அன்பை விதைத்து பயத்தை விளக்குங்கள் தான். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க போய் ஆன்மீக ஆராதனை பண்றது எல்லாத்தையும் இதெல்லாம் பண்றதெல்லாம் மேட்ரே கிடையாது. ஒரு விஷயம் பண்றீங்களா, அது எந்த அளவுக்கு நீங்க சொன்னதுல எதங்க நிறைவேற்றிருக்கீங்க? இன்னைக்கு தனுஷ் என்ற மாணவர் வந்து அரசு பொறுப்பு இருக்கணும். ஆமா, அரசு பொறுப்பு இருக்கு. அரசு பள்ளி மாணவன் பாவம், அந்த பிள்ளை, அவனை வந்து 20 பேர் சேர்ந்து ரயில் அடியில வச்சு அங்க இது பண்ணி, இதுல பாத்தீங்கன்னா அவனை வச்சு அடிச்சே கொண்டிருக்கானுங்க. அதுல வந்து எல்லாருமே 18 வயதுக்கு கீழானவர்கள், ஒரு பையனை தவிர. How dare this is happen? நான் சொல்றேன், வாய்க்கிழிய வசனம் பேசி கோட்டை இழுத்து விட்டு நடந்து வந்து எனக்கு புது பில்டிங் வேணும்னு சொல்லிட்டு மக்களுடைய வரிப்பணங்களை செலவு பண்ணி கரண்ட் பில்லை ஏத்தி அட்ராசிட்டி பண்ணி நீங்க வந்து மக்கள் முன்னாடி சட்டசபையிலே தேவையில்லாத வார்த்தைகளில் பேசுவதில் இல்ல உங்க மாசு. உங்களுடைய மாசு எதில் இருக்குதுன்னா, அந்த பிள்ளைங்கள் இதுல போகாம இருக்குது. பவரை காட்டுறேன்னு தானே வந்தீங்க. நாங்கள் அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை மேலே எழுத்தி நிறுத்துறோம்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல, உங்க பவரை நீங்க இப்ப எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க படத்துல எவன் வேலை பார்த்தானோ அவனுக்கெல்லாம் கொடுத்து அரசு வேலை கொடுக்கறதுக்கு பவரு, இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஸ்பெஷல் இன்வைட்ஸ் கொடுக்கறதுக்கு பவரு, நீங்க வந்து பில்டிங்கை மாத்துறதுக்கு பவரு, காரு கொடுக்கறதுக்கு பவரு, ஆள் போட்டுக்கிறதுக்கு பவருன்னு இதுக்கு தானே பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற எதுக்கு பவரை யூஸ் பண்றீங்கிறதா என்னுடைய கேள்வி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.